ஹாய், எல்லாருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ல் வந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுமே பெரியவங்க சொல்கிற மாதிரி கனி காணுதல் முடிஞ்சது. அதுக்கப்புறமா போய் பால்கனியில் நின்றுட்டு நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக வந்து அனுபவிச்சாச்சு. அதுக்கப்புறமா எப்பவும் போல் வாசலெல்லாம் கூட்டிகிட்டு பிளான்ஸ்க்கெலாம் தண்ணி விட்டாச்சு. அப்புறம் வாசல் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு நல்லா வந்து மாப் போட்டாச்சு க்ளீனாக. டெய்லி கோலம் போடுறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயும் ஃபங்க்ஷன் டேஸில் போடுறதுனா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கலர் கலராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கில் நான் பூஜை எதுவுமே செய்யலை. 9 to 10 தான் வந்து நான் என்னோடய பூஜை எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டு வாசலில் அழகாக தமிழ் கோலம் தான் போட்டிருந்தேன். உயிரெழுத்துக்கள் 12 வர மாதிரி போட்டிருந்தேன். இந்த கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த கோலம் வந்துட்டு ரொம்பவே ஆசையாக யோசிச்சு போட்டதுனால அந்த கோலத்தையே சுற்றி சுற்றி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஏதோ தமிழில் இருக்கிறதுனாலையோ என்னமோ எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது கோலம். வீட்டில் பூஜை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் கோயிலுக்கு கிளம்பினோம். தமிழ்நாளே ட்ரெடிஷனாக, அதனால தான் சாரீ வியர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு மேட்சிங்காக எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. இது எல்லாமே மார்னிங் டைமில் தான் பண்ணேன். இதே வந்து நம்மளுக்கு சின்ன வயசாக இருந்தது அப்படின்னா இந்நேரம் வந்து அம்மா வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. நம்ம முந்தின நாள் நைட்டே வந்துட்டு எல்லா வேலையுமே இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, மேக்கப் திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதே வேலையை இப்போ என் பொண்ணு தான் பண்ணிகிட்டு இருந்தா. நான் வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஆனால் என் பொண்ணு வந்து நேற்று நைட்டே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா. அப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக நல்லா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு கிளம்பினோம். பூஜை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். வருஷத்தினுடைய முதல் நாள் இல்லையா, ஸோ அதனால் ஸ்வீட் வச்சு நல்லாவே வந்து சாப்பிட்டாச்சு. இதுதான் அவுட்ஃபிட் லுக். இப்போது கோயிலுக்கு வந்தாச்சு. மனசார எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அப்படியே பக்கத்தில் ஆறுலாம் இருக்குது, அங்கேயும் போயிருந்தோம். ஃபைனலி த டே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மழையோடையும் தான் எங்களுக்கு முடிஞ்சது. எல்லோரோட லைஃப்பும் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னோடய இனிமையான வாழ்த்துக்களுங்க.